நாம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஜான் 20th இனாகுரேஷனுக்கு அப்புறமேல வர பம்ப் வரவே இல்ல. அதுக்கு காரணம் சிலது இருக்கு. அதுல சிலது வந்து உங்களுக்கே தெரியும். ட்ரம்ப் அவரோட ஓன் மீம் காயின் லான்ச் பண்ணாரு. சரி அதோட விட்டாருன்னா பரவால்ல. அவங்க ஒய்ஃப் ஒரு மீம் காயின் லான்ச் பண்ணாங்க. யாருமே இவரு சொன்ன ப்ராமிஸ சீரியஸா அதுக்கப்புறமேல் எடுத்துக்கல. ஏன்னா, அத அப்படியே விட்டிருந்தா கூட கண்டிப்பா வந்து ராலி ஒரு டிஃபரெண்ட்டா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் ஆனா, அவரு ப்ராமிஸ் பண்ண எதையுமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நாளே வந்து சைனும் பண்ணல. அதாவது பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்வா இருக்கட்டும், இல்ல ப்ரோ கிரிப்டோ ரெகுலேஷனா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணுமே வந்து குடுத்த வாக்கா தான் இருக்கே தவிர, அத வந்து ப்ராப்பரா வந்து ஒரு பில்லா வந்து அவங்க பாஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் காரணம். சரி இப்ப நாம்ப என்ன பண்றது? ஏன்னா நாம்ப வந்து ஒரு புல் ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இவ்வளோ நாள் வந்து இதில டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். நம்பளோட ஃபண்ட்ஸ எப்படி புரொடெக்ட் பண்றது? இதெல்லாம் தான் கிளியரா பார்க்க போறோம். வணக்கம் நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட்செட் வலையொலியில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோனே ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த புல் ரன் நாம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இருக்க போறதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து இப்ப மாறிடுச்சு. ஏன்னா இவரு வந்து அவரு சொன்னத செய்யல. பட் ஆனா வந்து உன்னமே வந்து அத செய்யாம போக மாட்டாங்கிறதையும் இன்னும் சொல்லல. ஸோ ஒரு அன்சர்டனிட்டி வந்து ஓவராலா மார்க்கெட்குள்ள வந்து வந்துருச்சு. அதுதான் நீங்க பார்க்குற ட்ராப். பட் நான் எத மெயினா பார்க்குறேன்னா, நான் எப்பவுமே குரூஷியலா ஒரு விஷயத்த பார்ப்பேன். எப்பயுமே எனக்கு மந்த்லி இதுல வந்து ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்துருச்சுன்னா, அது ஒரு எண்ட் ஆஃப் புல் ரன்ங்கிறத நான் ஆல்ரெடி 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதில நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு அது மட்டும் நடந்துறக்கூடாது. ஏன்னா, அதனால தான் வந்து நான் ரொம்ப இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க பிட்காயினோட சார்ட் வச்சிருக்கேன். மந்த்லி சார்ட். இதில ப்ரீவியஸ் சார்ட் பாருங்க. 2021ல வந்த அந்த கோவிட் டைம்ல வந்த புல் ரன்ல எப்ப ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்துச்சோ, அதுதான் அந்த எண்ட் ஆஃப் புல் ரன். அந்த டைம்ல. அத பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எத்தன நாள் இருந்திருக்குன்னு பாருங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 வருஷம் இருந்திருக்கு அந்த பேர் மார்க்கெட். இப்போ அதே மாதிரி ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் கன்ஃபார்ம் ஆகல. ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா, மனி ஃப்ளோலாம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே ஓகே. எனக்கு என்னன்னா, இந்த மந்த்லி சார்ட்டும், அதுக்கப்புறமேல் வர பிப்ரவரி மந்த்லி சார்ட் முக்கியமா பிப்ரவரி. அது வந்து கண்டிப்பா இதோட ஹைஸ் எல்லாம் தாண்டி மேல க்ளோஸ் ஆகணும். ஒரு 14,000 $1,14,000 கிட்ட பிட்காயின் வந்து மேல கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கான ட்ராப் நோக்கி தான் வந்து போகும். இந்த புல் ரன் இதே மாரி இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இல்ல. இங்க வந்து எப்படி ஒரு 1 1/2 வருஷம் நடந்துச்சோ, அது மாரி இல்லாம டிஃபரெண்ட்டா ஒரு 6 மந்த்ஸ்லயே வந்து மேல ஏறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து இது இனிமேலு வந்து யுஎஸ் பேஸ் பண்ணி, அவங்க ரெகுலேஷன பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா அது ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகுது. அது இல்லைனாலுமே பம்ப் ஆகும். நல்ல ப்ராஜெக்ட்ஸ், சில ப்ராஜெக்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது அதெல்லாமே ரொம்ப யூசுவலான விஷயம் தான். பட் அந்த ஓவராலா எல்லா காயின்ஸுமே ராலி ஆகுறது தான் நம்மளுக்கு தேவ. பிட்காயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அத நம்ம ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 6x பண்ணியிருக்கு. நம்ம அந்த ஒரு டைம் பிட்காயினோட ஹிஸ்டரி கூட பார்த்தோம். மோஸ்ட்டா 7x தான் இந்த டைம் பண்ணணும். எப்படி போன டைம் 12x பண்ணுச்சோ, அதில பாதி தான் பண்ணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம அட்லீஸ்ட் 7x தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா 7x கூட வரல. ஆல்மோஸ்ட் 6xலயே வந்து பிரைஸ் நிக்குது. பட் பிட்காயின் அத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இது எப்படி போய் முடியுது? அதனால தான் ஒரு ஷார்ட் டெர்ம் புல் ரன்னா இருக்கும்னு நான் சொன்னேன். ஏப்ரலுக்குள்ள வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிய வந்துரணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து நான் வந்து இருந்தேன். இப்ப அது 2 மாசம் தள்ளி போலாம். ஆனா கண்டிப்பா ரொம்ப பெருசா இருக்காது. இப்படியே மெயின்டெயின் ஆச்சுன்னா. பிப்ரவரி இதே மாரி மெயின்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் கீழ வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது இந்த புல் ரன்னே வந்து டோட்டலா எண்ட் ஆகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து பிட்காயின்ல மட்டும் பார்க்காதீங்க. சொலானா கூட எடுத்துக்கோங்க. சொலானாலயும் சிமிலர் கேஸ் தான். ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுச்சுன்னாவே, அது நான் சொல்றது மந்த்லி சார்ட். இது ஒரு 6 ஹார்ஸ் சார்ட், 4 ஹார்ஸ் சார்ட்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஒரு ஷார்ட் டெர்ம்னு போயிரலாம். பட் மந்த்லி சார்ட்ன்னு சொல்லும்போது, அது ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபாலோயிங் ஒரு 8 கேண்டில்ஸ் வந்து பண்ணுச்சுனா கூட அது 8 மாசம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஸோ அதிலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இயர் போயிடுது. இந்த மாரி சினாரியோ மட்டும் ப்ளே அவுட் ஆகக்கூடாது. அதனால க்ரூஷியலா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்தும் அதுக்கு அடுத்த மாசமும் இருக்கும். சரி இருந்தா நான் என்ன பண்ண போறேங்கிறத சொல்றேன். நான் ஆக்சுவலா வந்து நான் பாட்டம்ல வாங்கி ஏறாத காயின்ஸ கண்டிப்பா நான் விக்க போறது கிடையாது. லாஸ்ட்ல ஏன்னா நான் ஸ்பாட்ல தான் வாங்கியிருக்கேன். லெவரேஜ் ட்ரேட் நான் பண்ணல. லெவரேஜ் ட்ரேட் பண்ணது 2டே பொசிஷன் தான். ஈதேரியம் அப்புறமேல் சுவி. 2மே எனக்கு வந்து ஆக்சுவலா நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது கன்டின்யூ ஆச்சு. இந்த டைவர்ஜன்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த பொசிஷன் நான் குளோஸ் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட். நான் ஏன்னா ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தேன். அத நான் வந்து குளோஸ் பண்ணிடுவேன். இதுல சுவி வந்து ரொம்ப புது காயின். இதுவுமே யுஎஸ் பேஸ் காயின் தான். இப்ப யுஎஸ் பேஸ் காயின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பிட்காயின் வந்து எல்லா கண்ட்ரிலயுமே வந்து ஆக்சுவலா அத சப்போர்ட் பண்றாங்க. அது இருக்கு. சுவி இருக்கு. எத்தீனா இருக்கு. சொலானா இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறமேலு எக்ஸ்ஆர்பி இருக்கு. இது மாரி நெறைய காயின்ஸ் இருக்கு. ஆனா பட் எல்லாமே டிராப் ஆகுது. நீங்க வந்து நான் எந்த காயினும் வந்து தனியா இங்க பெர்ஃபார்மே பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். நான் எண்ட் ஆஃப் புல் ரன்னு சொல்லல. பட் ஆனா இப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, கண்டிப்பா அத நோக்கி தான் கண்டிப்பா நம்ம போவோம். ஸோ இந்த மந்தோட அடுத்த மந்த்தும் ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த பேரிஷ் டைவர்ஜன்ஸ்க்காக மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த பேரிஷ் டைவர்ஜன்ஸ் நடந்துச்சுன்னா, எது எதெல்லாம் ப்ராஃபிட்ஸ் இருக்கீங்களோ அதெல்லாம் புக் பண்ணிட்டு,
கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. பட் லாஸ்ட்ல இருக்க காயின வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாட்டம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் வாங்கியிருக்கோம். எதையும் நம்ம வந்து ஒரு 5x போன காயின வாங்கல. ஸோ நம்ம ஆல்ரெடி பாட்டம்ல வாங்குனதுனால ரொம்ப பயப்பட தேவையில்ல. சில காயின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு 1x ஆனதுக்கப்புறம் வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ சரி இப்ப யூசுவலே எடுத்துப்போம். ஆக்சுவலா யூசுவல் வந்து சில பேர் வந்து 0.6 மேல வாங்கியிருக்கலாம். ஆனா நம்ம 0.3 இருந்தே வந்து நான் வந்து வாங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அது வாங்குன இடத்துக்கே ஆக்சுவலா வந்துருச்சு. எந்த இடத்துல வந்து நம்ப ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணோமோ அந்த ஏரியா கிட்டயே வந்துருச்சு. ஆக்சுவலா நான் வந்து ஈவன் கொஞ்சம் கீழ போனப்ப ஆவரேஜும் பண்ணேன். அதையும் நான் சேர்த்து ஆவரேஜ் பிரைஸ் தான் நான் இங்க ஒரு அலர்ட்டா வச்சிருக்கேன். இப்ப அத நோக்கியே போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா இதுல இருந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வைப் அவுட் ஆயிடுச்சு. நம்ம $3 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா 1.6லயே வந்து பிரைஸ் கீழ வந்துருச்சு. இதுக்காக இது பேட் காயின்னு கிடையாது. பட் ஆனா வந்து இந்த இனிஷியல் வந்து ஒரு புல் பேக்கே இல்லாம போன பம்ப வந்து கண்டிப்பா கேஷ் அவுட் நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா பெரிய ஆட்கள்லாம் இன்னும் எடுத்திருக்காங்க. நான் பெர்சனலா என்னோடத சொல்றேன். நான் இங்க வந்து பெருசா கேஷ் அவுட் பண்ணல. நான் மேபி ஒரு $3000 $4000க்கு வித்திருப்பேனே தவிர, ஜஸ்ட் அத அலோகேட் பண்றத கொஞ்சம் மாத்தி போடுறதுக்காக, மத்தபடி நான் வந்து பெரிய அளவுல வந்து கேஷ் அவுட் பண்ணல. நானுமே வந்து இப்ப என்னோட என்ட்ரிக்கே வந்துட்டேன். இதே சினாரியோ தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இதுல நடந்துட்டு இருக்கு. எதுவுமே வந்து நம்ம பாட்டம்க்கு போலனாலும், பட் பாட்டம்ம நோக்கி நம்ம எங்க ப்ரீ புல் இந்த புல் மார்க்கெட்க்கு முன்னாடி எங்க இருந்துச்சோ, அத நோக்கி தான் ஆக்சுவலா எல்லாமே போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காம்ப் எடுத்துக்கோங்க. காம்ப் வந்து என்னோடது வந்து ஐ திங்க் $34 கிட்டன்னு நெனைக்கிறேன். என்னோட ஆவரேஜ் நான் ரொம்ப நாளா அத ஹோல்ட் பண்றேன். பட் ஆனா வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு $50 கிட்ட தான் இருந்துச்சு. இப்ப அத நோக்கி தான் போயிட்டு இருக்கு பிரைஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஒருவேள நான் சொல்ற அந்த ஒரு எண்ட் ஆஃப் புல் ரன் கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ! அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா, மெயினா இந்த டைவர்ஜன்ஸ வச்சு மட்டும் தான் நான் பேசுறேன். டெக்னிக்கலா பேசுறேன். ஃபண்டமெண்டலா அங்க வந்து நம்ப பேரிஷ்ஷா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, எல்லாமே ப்ரோ கிரிப்டோவா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. பட் ஆனாலும் இதாகுதுன்னா, ட்ரம்ப் ஒரு அன்சர்டனிட்டி உருவாக்கிட்டாரு. இப்ப எந்த கிரிப்டோ பம்ப் ஆகும்? எதுல காசு போடணும்னு இன்வெஸ்டர்ஸே வந்து கொஞ்சம் சர்டனா இல்ல எதுல பண்ணணுங்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாரி இந்த ரூன் புரோட்டோகால பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். ரூன் புரோட்டோகால் வந்து ஆக்சுவலா ஒரு 90 டேஸ்க்கு வந்து ஆல் பண்ணியிருக்காங்க அவங்களோட செயினயே. அது எதுக்குன்னா, ஒரு ஃபீச்சர வந்து ஆக்சுவலா ரிமூவ் பண்றதுக்கு. ஏன்னா, அவங்க ஆன் செயின்ல அவங்களோட இதிலேயே பண்ணியிருக்காங்க. அத ரிமூவ் பண்றதுக்காக அத ஹால் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிரைஸ் இன்னுமே கீழ வந்தாலுமே, நீங்க வந்து லாங் டெர்ம்க்கு ஆக்சுவலா ஹோல்ட் பண்ணலாம். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் வந்து தார் செயினோட வெப்சைட்ல இருக்கேன். நீங்க இங்க பார்க்குற நேம்ஸ மட்டும் பாருங்க. இதில இருக்க வாலெட்ல நீங்க ஒரு 2, 3 யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஜம்பர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, லெட்ஜர் இருக்கு, ட்ரஸ்ட் வாலெட் இருக்கு, OKX வாலெட் இருக்கு, பிட்கெட்டோட வாலெட் இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. இது எல்லாமே வந்து தார் செயின தான் ஆக்சுவலா யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா வந்து உங்களுக்கு பிட்காயின் மாரி இதெல்லாம் நீங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டா ஸ்வாப் பண்ணணும்னா, நீங்க வந்து ஆக்சுவலா வந்து தார் செயினோட அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. இது எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இவ்ளோ சூப்பரா போயிட்டு இருக்கும்போது பிரைஸ் டிராப் ஆகுதுன்னா, அதுக்கு ஒரே ரீசன் வந்து அவங்க இப்ப ரீசென்ட்டா ஹால் பண்ணது தான். இதுல வந்து சில இந்த ஏர்ன் ஃபீச்சர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆக்சுவலா இந்த வேலிடேட்டர்ஸ்க்காக ஏதோ ரிமூவ் பண்ண போறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். சம்திங் அந்த மாரி நியூஸ் தான் அது. நான் அத பத்தி கூட டீட்டெயிலா நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பட் 90 டேஸ்க்கு மட்டும் தான் ஆல் பண்ண போறாங்க. பிரைஸ் கண்டிப்பா அதனால தான் டிராப் ஆகுது. நீங்க இன்னுமே பிரைஸ் டிராப் ஆனா வாங்குங்க. நீங்க பிரைஸ் வந்து இப்ப ரூன்லாம் வந்து ஆக்சுவலா 1.8 வரைக்கும் கீழ போச்சு. ஓகேங்களா? நீங்க இந்த 1 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள வந்தாவே வாங்குங்க. இந்த $2 கீழ எங்க வந்தாலுமே ஆக்சுவலா வாங்குங்க. இதெல்லாம் லாங் டெர்ம்க்கு ரொம்பவே நல்ல காயின். இதெல்லாம் எந்த மாரி காயின்னா, ஒரு BNB அந்த மாதிரி வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு காயின்ஸ் இதெல்லாமே. ஏன்னா, உங்களுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நெறையா வந்து ஸ்வாப்பே பண்ண முடியாது. ஸோ, அதனால ஷார்ட் டெர்ம் இத பார்க்காதீங்க. இதெல்லாம் நீங்க லாங் டெர்ம்ன்னு மைண்ட்ல வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க லாங் டெர்ம்னு யோசிச்சீங்கன்னா, இங்க லாஸே கிடையாது. பட் நாம்ப அந்த ஒரு ஏப்ரலுக்குள்ள வந்து கேஷ் அவுட் பண்றோங்கிற அந்த ஒரு சினாரியோல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்கும். இது கண்டிப்பா வந்து திருப்பி இப்ப புல் ரன் இன்னும் முடியலனா கூட, கண்டிப்பா செப்டம்பர் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா, அந்த மாரி வந்து விஷயங்கள் நடக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. அதே மாதிரி இந்த ஹைப் டோக்கன்லாம் ஆக்சுவலா வந்து ரொம்பவே அடுத்த நான் புல் ரன்க்கு ஆக்சுவலா பிளான் பண்ணியிருந்தேன். இது ஒரு பாட்டம் வந்துச்சுன்னா, அடுத்த புல் ரன்க்கு கண்டிப்பா இத வந்து நெறைய ஹோல்ட் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இப்போ ஓகே. இதுதான் வந்து ஒரு எண்டுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்லல. அப்படியே இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு அரவுண்ட் ஒரு $6 கிட்டலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கலாம். $6, $8 கிட்டலாம் வந்துச்சுன்னா, தாராளமா வாங்கலாம். ஏன்னா இது வந்து நான் வந்து KuCoinஓட சார்ட் காமிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ணும்போது $10. பட் நீங்க ப்ரீ மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஹைப்லயே போய் நீங்க ஹைப்பர் லிக்விட்லயே ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். $3 ஸ்டார்ட் ஆச்சு ட்ரேடிங். நீங்க $8, $6 எங்க வேணா இத ஆக்சுவலா வாங்கலாம். இதெல்லாம் லாங் டெர்ம்க்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து அடுத்த இதில பார்த்துக்கலாங்கிறதுல தான் நான் இருந்தேன். பட் நான் எதுக்கும் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். உங்கள பயமுறுத்தணுங்கிறது என்னோட ஒப்பீனியன் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சினாரியோ இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதில மோஸ்ட்டா வந்து இந்த பிட்காயினோட மந்த்லி சார்ட் தான் என்ன வந்து ரொம்பவே பயமுறுத்துற விஷயம். நான் டெக்னிக்கலா பேசுறேன். அகைன் ஃபண்டமெண்டலா எனக்கு வந்து பெரிய நெகட்டிவ் சைன் எதுவுமே தெரியல. அதர் தென் ரெசஷன். ரெசஷன் வந்து நான் சேர்ந்து ஒரு ஆகஸ்ட் டைம்ல எல்லாமே நடக்கும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாமே தள்ளி போகுது.
எல்லாம் சேர்ந்து வருதுன்னா, கண்டிப்பா எண்ட் ஆஃப் புல் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்கள பேனிக் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனா அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. உங்களுக்கு ஒரு வார்னிங்கு இப்படி ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நான் பாசிட்டிவ் சொல்லிட்டா இருந்தாலுமே அது உங்களுக்கு சரியா இருக்காது. ஆனா ஒருவேள இது ப்ளே அவுட் ஆச்சுன்னா, ஒரு விஷயம் நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்னோட ஹோல்டிங்ஸ நான் விக்க மாட்டேன் பெர்சனலா. பட் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். ட்ரேடிங் வீடியோ கன்டின்யூ ஆகும் இந்த சேனல்ல. நான் இதுவரைக்கும் வந்து இந்த புல் மார்க்கெட்ல ட்ரேடிங் வீடியோ போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல மட்டும் ஸ்பாட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடுவேன்னு தான் நான் போட்டுருந்தேன். அந்த நியூஸையும் கன்டின்யூ பண்ணுவேன். பட் ஆனா வந்து இந்த இது ப்ளே அவுட் ஆகல. ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் வீடியோ வந்து கன்டின்யூ பண்ணலாம். நான் லைவ் ட்ரேட்லேருந்து எல்லாமே பண்ணுவேன். பொசிஷன ஷார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, இந்த பூல் டுகெதர் வந்து ஆக்சுவலா நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலா வந்து நீங்க வந்து லாங் டெர்ம்க்கு வாங்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா 2 விஷயம். ஒண்ணு ஆல்ரெடி வந்து இதில வந்து காயின்பேஸ் இனிஷியலா வந்து ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேல் அந்த யுஎஸ் ரெகுலேஷனுக்காக வந்து போச்சு. அதுக்கப்புறமேல் அது ரொம்ப பிரைஸ் ட்ராப் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். $21 வரைக்கும் போச்சு. அது போன புல் ரன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, $0.7 இருக்கு பிரைஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, எப்படி பம்ப் டாட் ஒரு கான்வர்சேஷன்ல பம்ப் டாட் ஃபன்ன வந்து கம்பேர் பண்ணி, நம்பளுக்கு எக்கோசிஸ்டம்லயும் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் தேவ அப்படின்னு சொல்லிட்டு பூல் டுகெதரா ஒரு மென்ஷன் மாரி பண்ணியிருந்தாரு. விட்டாலிக். இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஈத்தேரியம் உங்களுக்கு நெறைய பேத்துக்கு தெரியும். இது ஒரு யுஎஸ் ப்ராஜெக்ட். இதில நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். இதில இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா, நான் மென்ஷன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா, லிக்விடிட்டி பெருசா இல்ல ஸ்வாப் பண்றதுக்கு. இப்ப நான் ரீசென்ட்டா செக் பண்ணேன். நான் ஒரு $1000 வரைக்கும் போட்டேன். லிக்விடிட்டில வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. $1000க்கு ஃபில் ஆகுற மாரி இருந்துச்சு. ஈவன் $10,000 போட்டா ஒரு 7% வந்து ஸ்லிப்பேஜ் இருக்கு. ஸோ, அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா ட்ராப் ஆனா இன்னும் கூட ட்ராப் ஆகலாம். ஓவராலா மார்க்கெட்டே ட்ராப் ஆகுதுன்னா இன்னமும் ட்ராப் ஆகலாம். பட் லாங் டெர்ம்னா இதோட ஓவரால் சப்ளை 10 மில்லியன் தான். ஜஸ்ட் ஒரு $0.7க்கு இருக்குன்னா, அது ரொம்ப பேட் பிரைஸ் இல்ல. ஏன்னா இதோட பாட்டமே ஆக்சுவலா வந்து 0.3ன்னு நெனைக்கிறேன். 0.3 ஆர் 2. ஸோ இங்கேருந்து போனா 50% கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது ஒரு பாட்டம் கிட்ட போனா கூட வாங்கலாம். ஸோ இது எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி இல்ல. இப்ப லிக்விடிட்டி இருக்கு. யாராவது ஸ்வாப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பேஸ் லேயர்லயே வந்து பூல் டோக்கன் வாங்குங்க. ஏன்னா வந்து காயின்பேஸ் வந்து அதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட அ லேயர் 2 அது. அவங்களும் லிக்விடிட்டி பூல் வந்து பேஸ் லேயர்ல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் வேற இப்போ பூல்ல வந்து நான் இப்ப வேற இதில நான் ட்ரை பண்ணேன்னா, கண்டிப்பா வந்து அந்த லிக்விடிட்டி இருக்காது. நாம எக்ஸ்பெக்ட் பண்ற லிக்விடிட்டி இருக்காது. மேபி ஈத்தீரியம்ல இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிகான்ல நான் போறேன்னா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ரொம்பவே. ஏன்னா உங்களுக்கு பேஸ் லேயர்னா கண்டிப்பா இருக்கும். நான் உங்க குரூப்ல பார்த்த வரைக்குமேவும் அதுதான் சொல்றாங்க. பாருங்க, நான் வந்து உங்களுக்கு பெப்லருந்து அதாவது பைனான்ஸ் செயின்லேருந்து நான் பாலிகானுக்கு போட்டேன் வரல. அதே தான் மேபி வந்து ஈத்தீரியம்க்கு இருக்கு. ஏன்னா ஈத்தீரியம்க்கு டிஃபால்ட்டாவே கொஞ்சம் இருக்கும். ஸோ அது அது எப்படின்னு பார்த்துரலாம். அதுவும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே. ஈத்தீரியம்ல கண்டிப்பா இருக்கும் எப்பயுமே. ஸோ ஈத்தீரியம் பேஸ் லேயர்ல இருக்கு. ஈத்தீரியம்ல வந்து காஸ்ட்லி உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் அதிகம். அதனால பேஸ் லேயர் யூஸ் பண்றது நல்லது. பேஸ் லேயர் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் ஃபீயும் கிடையாது. உங்களுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டா மாத்துறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் $0.818 இல்ல வந்து $1க்குள்ள தான் வந்து உங்களுக்கு ஃபீ வரும். ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. காயின்பேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேட் இன் யுஎஸ்ஏன்ட்டு ஒரு கேட்டகரியே இருக்கு. அதில போனீங்கன்னா, யுஎஸ் பேஸ்ட் கிரிப்டோ என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆப்டோஸ் இருக்கு, நியர் இருக்கு. இதில மோஸ்ட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ண காயின் பார்த்தீங்கன்னா, சுவி இருக்கு, அ காம்பவுண்ட் இருக்கும், இந்த பூல் டுகெதர் இருக்கு. இந்த மாரி நெறைய பேர் எக்ஸ்ஆர்பில இன்வெஸ்ட் பண்ணீங்க. எக்ஸ்ஆர்பி இருக்கு, சொலானா இருக்கு. ஸோ இந்த மாரி மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நம்மளது யுஎஸ் பேஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர்ஸ் நெறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு யுஎஸ்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. பட் ஆனா, ஆஃப் ஷோர்ல பண்ணியிருப்பாங்க. அந்த எஸ்இசி பிரச்சனைக்காக வந்து ஆஃப் ஷோர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்ப எல்லாமே வந்து அங்க லீகல்ங்கும்போது திருப்பி அவங்க அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து மறுபடியும் அந்த காயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த மாசம் இப்படிதான் இருக்கும். அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜான்வரி எண்டுமே எனக்கு பெரிய ஹோப் கிடையாது. ஃபெப்ல ஏதாவது மாற்றம் வந்தே ஆகணும். ஃபெப்ல வராம மந்த் ஃபுல்லாவே வந்து இப்படிதான் போச்சுன்னா, ஐ திங்க் வி ஹேவ் அ ப்ராப்ளம். அதுதான் எண்ட் ஆஃப் புல் ரன்னா இருக்குங்கிறத நான் பெர்சனலா நம்புறேன். மேபி மார்ச் ஏர்லி குடுக்கலாம். அந்த டைவர்ஜென்ஸ் கன்ஃபார்ம் ஆகலைன்னா. பட் இத நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த ஒரு ஆங்கிள நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதில ஆக்சுவலா வந்து சார்ட் இல்ல. நான் வந்து பைனான்ஸோடது வச்சிருக்கேன். நீங்க வந்து காயின்பேஸோட சார்ட் போனீங்கன்னா தெரியும். இந்த மந்த்லி பேரிஷ் டைவர்ஜென்ஸ் எப்படி வந்து ஒரு எண்ட் ஆஃப் புல் ரன்னா இருக்குது எல்லா டைமுங்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். இல்லைன்னா நீங்களே கூட போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இத தான் நான் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். இத வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதுவரைக்கும் உங்க ஹோல்டிங்ஸ வந்து அவசரப்பட்டு செல் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு ஷேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஸோ அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஏன்னா எல்லாருமே பதட்டமா இப்ப நானே பதட்டப்படுறேன். என்ன மாரி என்னோட இப்ப வந்து பிகினர்ஸ் இன்னுமே பதட்டப்படுவாங்க. இந்த இந்த மாரி ஒரு
ட்ராடவுன்லாம் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஆல்ரெடி அவுட் எக்ஸிட் கூட ஆயிருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபைனல் ஷேக் அவுட்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் நான் நினைக்கிறேங்கிறத நான் சொல்றேன். நான் ஒண்ணும் விக்கல, விக்க போறதும் கிடையாது. ஸோ இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, கண்டிப்பா நான் ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். அத நான் லைவ் ட்ரேடாவும் பண்ணுவேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் லேட்டா வீடியோ போடுறதுக்கு என்ன மன்னிக்கணும். எனக்கு சில ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் அதனால ஃபெப் 3 வரைக்குமே ஆக்சுவலா பிஸி தான். அதுக்கப்புறமேல் நீங்க ரெகுலரா வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரி 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பா போடுறேன். தேங்க் யூ.